flights. So let's see the presentations. So in the previous page, where do we stand today? Which are the things is explain about that. At the level of individual, what are the individual risks there, and at the level of family. So what are the family risks there in the human values? And the third point is at the level of society and at the level of nature. So these are the four things how to overcome in the human values and professional ethics. So to live with continuous happiness. So to live with continuous happiness and prosperity, the program is to understand and to live in harmony at all level of our living existence. So that things is help to continuous happiness, which means so you can continuously enjoying the happiness. Which are the things that is the above four things you have to overcome. You can then you can decide yourself. They are four level of our living: self, family, society, and nature. What is meant by self? Self, which means what are the things we have to do for ourselves. So for that example பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிறது வந்து எதுக்காக நம்ம வாழ்றோம்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஃபோர் திங்ஸ் இஸ் ஹேப்பனிங். நம்மளுக்காக, ஃபேமிலிக்காக, சொசைட்டிக்காக, நேச்சருக்காக தான் நம்ம வாழ்றோம். ஸோ ஆல்ரெடி ஐ செட் இட் அபவுட் தட். ஸோ வாட் we are here for, which means we are to learn to hear first. ஸோ நம்ம வந்து டே பை டே வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ செல்ஃப் அப்படிங்கிறது திஸ் த லெவல், தேர் இஸ் அ ஃபோர் லெவல், விச் மீன்ஸ் செல்ஃப் இஸ் அவர் இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ், தட் இஸ் கால்ட் செல்ஃப். செல்ஃப்னா உங்களோட இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ். இப்போ திடீர்னு தோணுது, சரி ஒருத்தருக்கு வந்து ஏதாவது இப்போ வந்து போயிட்டு இருக்கப்போ வந்து பஜார்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ ஏதாவது அங்கே விற்கிற தோசை இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை பார்த்ததும் தோசை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றது, தட் இஸ் கால்ட் இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ். ஸோ தட் திங்ஸ் தே ஆர் லிவிங் for self and family members. So what are the necessary for the which means family members வந்து we are depending on the families. They will actually we are depending on the families. The family members is depending on us. ஸோ நம்ம வந்து ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலியை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு நெசசிட்டி, ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது. இப்போ திடீர்னு உங்கள் ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னா தம்பிக்கு வந்து ஏதாவது கிளாஸஸ்ல டவுட் இருக்கு, அண்ணன் வந்து அந்த கிளாஸஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டான் அப்படின்னா டவுட் கேட்கறதுக்காக கேட்கலாம். இல்லை வந்து அண்ணன் கிட்ட வந்து திடீர்னு வந்து ஒரு ₹100 கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். தட் இஸ் ஃபார் ஃபேமிலி ஹாப்பினஸ். ஸோ தட்ஸ் வை வி ஆர் லிவிங் ஃபார். அண்ட் சொசைட்டி ஸோ no one is individual in this society. So everything is linked by one by one. எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து லிங்க் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் அ மெயின் எக்ஸாம்பிள் ஃபார் த சொசைட்டிஸ் விச் ஆர் திங்ஸ் த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இன்னும். ஸோ ஒன்று லிங்க் இல்லாத மாதிரி தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாகவே இருந்துட்டு போகலாம், சொசைட்டியை பொறுத்தவரையிலையும் இண்டிவிஜுவலாக நீங்கள் இருந்துட்டு போகலாம். ஸோ திடீர்னு வந்து ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லாத ரெண்டு விஷயம் வந்து லிங்க் ஆகலாம். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பார்த்துருக்கீங்க. ஒன்றுக்கு வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, ஒரு விஷயம் வந்து இன்னொரு சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். Like that way, you are living like yes without attached with the society. Some of the things you may affected by the society. So ஏதாவது ஒன்று வந்து அஃபெக்ட் பண்ண சம்பந்தம் இல்லாத ஒரு இது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் சொசைட்டி. ஸோ எவ்ரி திங் இஸ் interconnected with the one by one things. So and the nature based on that nature, we living with the nature actually. ஸோ இப்போ எதுக்காக வந்து வேல்வெளியில் வந்து அதிகமான வந்து என்ன பயோகேஸஸ், சாரி இந்த பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, ஸோ டு சேவ் த நேச்சர்ஸ். ஸோ பிகாஸ் இட் இஸ் த
Yes, it is increase the global warming at the same time. So it is increase our health risks. ஸோ நம்ம வந்து குளோபல் வார்மிங் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல, நம்ம வந்து இந்த நேச்சரை அஃபெக்ட் பண்ணுறது வந்து நேச்சரோட சேர்ந்து வாழ்கிற வந்து மற்ற உயிரினங்கள் எல்லாரையும் தான் அஃபெக்ட் பண்ணுது. ஹியூமன் வந்து அவனோட செல்ஃபிஷ்னஸ்க்காக அது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஃபார் த எக்ஸாம்பிள் இப்போ பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம், எடுத்து தண்ணியில் போடுறோம். ஸோ பிளாஸ்டிக் வந்து ஹியூமனோட செல்ஃபிஷ்னஸான எஃபெக்ட். ஸோ எடுத்து தண்ணியில் போடுறப்போ வந்து அது வந்து டீக்ரேடபிள் ஆகாது. ஸோ விச் இஸ் திங்ஸ் இட் இஸ் கெட்டிங் டீக்ரேடபிள் டு அப் டு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கும், மினிமம் 8 இயர்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் பிளாஸ்டிக் குவாலிட்டி. ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டியை பொறுத்து அது டிகிரேட் ஆகிறதுக்கு வந்து 8 to 25 இயர்ஸ் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி 20-25 இயர்ஸ் வர்றப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபார் தட் எக்ஸாம்பிள் இஃப் யூ த்ரோ த பிளாஸ்டிக் பேக் இன் தட் வாட்டர், என்ன ஒரு பாண்டில் ஏதாவது போட்டிங்க, குளத்தில் போட்டிங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து மீன் வானம், தவளை, நண்டு, இந்த மாதிரி பாசி, இது எல்லாமே வந்து பூஞ்சைகள் எல்லாமே வந்து உள்ள வந்து இட்ஸ் ஏ லைவிங் கிரீச்சர்ஸ் ஆர் தேர். ஸோ இது வந்து ஒன்று ஒன்றா அஃபெக்ட் பண்ணும். பிளாஸ்டிக் டீக்ரேட் ஆகிறப்ப வந்து மீன் போய் அதை சாப்பிட ட்ரை பண்ணோம். மீன் சாப்பிட்டுச்சுன்னா மீன் இது செரிமானம் ஆகாமல் அந்த மீன் சாகும். இல்லை வந்து அது ஏதாவது பிடிச்சி போட்டு நண்டு இல்லைன்னா தரையில் போய் படிஞ்சு அப்படியே மக்கி போகுதுன்னா பாசி அது மேலே டெவலப் ஆக ஆரம்பிச்சுன்னா பாசி அஃபெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் actually it is that's destroying the nature. So the continuous happiness, so we have to save the nature. The main point is we have to save the poor things. ஸோ நம்ம அந்த 4 பாயிண்ட்ல வந்து இண்டிவிஜுவல் திங்ல இருந்து எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டோம்னா இந்த நாளுக்காக தான் நம்ம வாழ்றோம், இந்த நாளையுமே வந்து நம்ம சிறப்பாக பண்ணலாம். தட் இஸ் த ஹியூமன் வேல்யூஸ். ஸோ கண்டினியூஸ் ஹாப்பினஸ் இஸ் பீயிங் harmony within oneself, being in harmony with others and being in harmony with nature. ஸோ இப்போ வந்து ஒருத்தர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது, இந்த சைக்கிள் வந்து ஒருத்தர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபேமிலி ஃபாலோ பண்ணுறப்போ அதை சுற்றி இருக்கவங்க அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. தட் இஸ் கோஸ் டு சொசைட்டி, தட் இஸ் சேவ் டு என்டையர் நேச்சர், தட் இஸ் சேவ் த நேச்சர். ஸோ ஃபார் தட் எக்ஸாம்பிள் விச் மீன்ஸ் seen the developed countries. ஸோ டெவலப்டு கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எவ்ரி திங் இஸ் த லா அண்ட் ஆர்டர், எவ்ரி திங் இஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ இப்போ தப்பு பண்ணால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது மனுஷனுக்கு ஒரு பயம் உருவாகும். ஸோ பயத்தினால வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் வந்து அவங்க என்ன நார்மலான லைஃப் வந்து வாழ்வாங்க. ஸோ விச் ஆர் த திங்ஸ் இட்ஸ் சேவிங் த நேச்சர் டூ. So understanding human being as coexistence of the sentient self and the material body. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியா, விச் ஆர் த திங்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட். ஹியூமன்ஸ் வந்து வாட் ஆர் த நீட்ஸ் ஃபார் ஹியூமன் ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் அண்டு பாடி. மனுஷனுக்கு வந்து என்னென்ன தேவை, அவங்கிற உணர்வும் பாடியோட இது தேவை. ஸோ அவங்கிற உணர்வு அவனுக்கு என்னென்ன தேவைப்படுது, அவங்கிற உணர்வுக்கு வந்து which are the which means my soul's needed, what is so which are my means which my thinking needed. நாங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கணும்? ட்ரஸ்ட்டு, ரெஸ்பெக்டு, ஹாப்பினஸ், கண்டினியூஸ் அண்டு குவாலிட்டி, ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் ஃபீலிங், ரெஸ்பெக்ட், டிஸ்பிளைன் திங்கிங் அண்ட் செலக்டிங் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து விச் மீன்ஸ் நான் அப்படிங்கிற திங்கிங் எதிர்பார்க்கலாம். ஸோ மனுஷனோட என்னோட பாடி என்ன எதிர்பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டி, நல்லா பாடியை வந்து பில்ட் பண்ணி வைக்கணும், ஃபுட்டு, குட் ஃபுட்டு and temporary quantities. So that are the things expecting my body. And the physical and chemical things. It means food, shelter, etc., eating, breathing, etc., organizing, fulfilling materials. So what are the types is there? Which means the thing is consciousness and materialness, which are the body of materialness. So the world sentiment is defined as experience. So sentiment is defined as experience, sensation, or feeling. The non-materialistic happens needed for self is called sukhu, while acquiring physical facility can be called swaita. So which are things called nothing but இப்போ வந்து என்ன happiness needed, அதாவது செல்ஃப் நாங்கிறது வந்து, அதாவது பார்த்துருக்கீங்க, which means you go for the spiritual life.
That are the thinking set about what is it set about, which are the things I means, which means I means I am not I, which is the thing that is a சூட்சமா. ஸோ அதுதான் வந்து இந்த சுக்கு அப்படிங்கிறாங்க. சூட்சமன்றது வந்து ஸோ இட்ஸ் விச் மீன்ஸ் இன்சைட் மீ. ஸோ இன்னொன்று வந்து நாங்கள் வந்து என்னோட பிசிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்தூலம். ஸோ சூட்சமா ஸ்தூலம் இதோட டிஃபரன்ஸ் வந்து விச் இஸ் த திங் இஸ் கால்டு சுக்கு வைல் அக்வயரிங் த பிசிக்கல் ஃபெசிலிட்டி கேன் பி கால்டு ஸ்வைதா. ஸோ டிஸ்கஷன் நீட் ஆஃப் செல்ஃப் ஐ அண்ட் பாடி. எனக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தேவைப்படுதா என்னோட உடம்புக்கு தேவைப்படுதா அப்படின்றது. நைஸ் லுக்கிங் கார் விச் மீன்ஸ் தட் இஸ் இதை வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் மாதிரி போட்டு அது எனக்கு தேவைப்படுதா இல்லை வந்து என்னோட பாடி சொபாஸ்டிகேஷனுக்காக தேவைப்படுதா அப்படின்றது வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஆர் த திங்ஸ் ரிலேட்டட் டு பாடி ரிலேட்டட் டு ஐ தே ஆர் செப்பரேட்டிங் பாடி அண்ட் சோல். ஸோ நான் அதாவது அவங்க கன்சிடர் பண்ணுறது வந்து அவங்க உடம்ப தனியாக அவங்க வந்து உள்ளுணர்வை தனியாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நாட் மென்ஷன் சொல்லுவாங்க அவங்க உள்ளுணர்வு அதை வந்து தனியாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ கார் ஃபார் டிரான்ஸ்போர்ட், ஃபுட்டு, டேஸ்டி ஃபுட்டு, ட்ரஸ்ட்டு, ஹாப்பினஸ், நாலேஜ், 50 lakh rupees, குட் ஹெல்த், எம்பிஏ. ஸோ இது எல்லாமே வந்து நீடட், மனுஷனுக்கு நீடட். ஆனால் வந்து அது எதுக்காக நீடட் அப்படிங்கிறது வந்து என்னதுக்காக தேவைப்படுது, என்னோட பாடிக்கு தேவைப்படுதா இல்லை நாங்கிற என்னோட உள்ளுணர்வுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறத வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் நீடட், வாட் இஸ் யுவர் பாடி நீடட். ஸோ உங்கள் பாடி வந்து சொபாஸ்டிகேட்டடாக எதிர்பார்க்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு வேணாம், எனக்கு ஒரு நைஸ் லுக்கிங் ஏசி கார் வந்து லக்ஸரிஸ் கார் தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஐ அண்ட் பாடி. ஸோ இதுதான் வந்து வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஐ அண்ட் பாடி. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த பாடி இஸ் அன் அச்சீவ்மெண்ட் ஆஃப் I am. My body is. It means I love the I am. Nada. My body. Body to my body. I want to live. My body is used to instrument. So I want to live with happiness. For future of body, good and for protection of body, clothing, shelter. For right utilization of body, instrument and instrument are needed as a physical facility. So mindன்றது வந்து there are three simple things. I want to live, I want to live with happiness. So most of them expect why we are living, we want to live with happiness. So to understand to life harmony at all level, all four level. So I am the seer, door and the enjoyer, darshan, darshan. These are the things that Sanskrit things. These are translated by the authors. So these are the things body needed. My body, not the body. Body is used for instrument. இப்போ வந்து ஒரு ஸோ ஒரு கார் டிரைவர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் டாக்ஸி ஓட்டுறாரு. வாட் தே ஆர் எக்ஸ்பிளைனிங் கிளியர்லி, ஒரு டாக்ஸி டிரைவர் தே ஆர் ரன்னிங் த டாக்ஸி. ஸோ அவர் வந்து வாடகை கார் ஓட்டுறாரு. ஸோ வாடகை கார் ஓட்டுறவருங்கிறது வந்து இன்சைட் மை உள்ளுணர்வு. அந்த கார் ஓட்டுற டிரைவர் ஈஸியா என்னோட உள்ளுணர்வுப்பா. ஸோ அந்த டிரைவர் என்னோட உள்ளுணர்வு, அந்த கார் வந்து என்னோட பாடி. ஸோ எனக்கு வந்து டிரைவருக்கு வந்து எந்த டைம் வந்து தேவனோ அதை விட்டு வெளியே போயிடலாம். விச் இட் மீன்ஸ் தே ஆர் திங் லைக் த சோல். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் எக்ஸ்பிளைன் லைக் த பாடி. So understanding myself, what are my power and what is the activities is going on. There is a self-power between desire, thought, expectations. And the third one is imagining. What is the activities is imagining, analyzing, selecting. So இப்போ வந்து பவர்ன்றது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டிசைர், அடுத்தவங்க வந்து தாட், இம்பாக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கிறது. ஸோ இதான் வந்து பவர். அடுத்தவங்க இது பண்ணலாம். செல்ஃபோட பவர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ். வாட் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் இன்சைட் த இமேஜினிங். இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இமேஜின் தட் திங்ஸ் வெதர் இட்ஸ் பாசிபிள் ஆர் நாட், யூ கேன் அச்சீவ். ஸோ விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு, விவேகானந்தர் செட் அ வேர்ல்ட், கனவு காணுங்க அப்பதான் உங்க கோலை ஈஸியா அடைய முடியும் அப்படிங்கறது வந்து விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு. That's the things they are explaining here, imagining. And the fourth one is analyzing whether it's possible or not. இமேஜின் பண்ணோம்னா என்ன வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாசிபிலிட்டியை கன்வெர்ட் பண்றதுக்கு அதை வந்து செயல்படியும் கொடுக்கறதுக்கு வந்து தட் இஸ் த அனலைசிஸ். இதை பண்ணலாமா வேணாமா, செலக்டிங் அண்ட் டெஸ்டிங்.
So these are the things you want to analyze பண்ணிட்டீங்க whether it's possible or not. You are analyzed and then go for testing. How the activities in higher related and the power, display thought and imagining, these are the things explained that is go into the sensational things. So there are two possible flows of activities. The both keeping taking the place from outside and to inside. So from outside learn you are the entire body. So these are the things. Whether it's in the call taxi, if you seen that from outside, you will. ஸோ இப்போ வந்து டாக்ஸி போகிறது தான் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். வெதர் டிரைவர் வந்து வெளியே வந்தப்போ ஸோ டிரைவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்காரு. மொத்தமாக பார்க்குறப்போ அது ஒரு டாக்ஸி அப்படிங்கிறது தான் தெரியும். உள்ளே இருக்க அதில் வந்து உள்ளே இருக்க டிரைவரை வந்து மொத்தமாக டாக்ஸி போகிறோம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரம் தட் அவுட் சைட் வேர்ல்ட் ஆல்சோ லைக் த சேம் திங். I have received sensation from my body and it's that tested in eye. So based on this stage, thought could be a trigger because on these thoughts, desire may be set. For the example, we may see a car. So these are the things explained already. So நம்ம வந்து ஒரு from inside who I am. So which are the things all are said like that. First you understand yourself, which means who I am, what's the things they are doing. So வந்து என்ன நீ அப்படிங்கிற கோலை டிசைட் பண்ணிட்டா தான் யார் நீங்கிறது வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ விச் ஆர் த மீன்ஸ் த சொசைட்டி சீன்ஸ் யுவர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயலில் தூரம் எவ்வளோ தூரம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. ஃபார் தட் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ த வேர்ல்டு பில்லியனியரில் வந்து இப்போதைக்கு செகண்ட் பில்லியனியர் தேர்ட் பில்லியனியராக இருக்காரு. ஸோ ஃப்ரம் தட் பேஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்டேஜ், அதாவது த பாட்டம் ஃப்ரம் தட் பாட்டம் சைடு யூ சீ பில்கேட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரர் ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, என்ன நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து என்னோட செலவுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் காசு வச்சுருந்தேன், எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு, போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வாங்கலாம், சரி இருக்க காசை ஃபர்ஸ்ட் செக் பண்ணாமல் நியூஸ் பேப்பர் வாங்கலான்னு போனேன். போயிட்டு பார்க்குறப்ப தான் சாப்பாட்டுக்கு மட்டும் காசு இருக்கிறது தெரிஞ்சுது. சரி நியூஸ் பேப்பர் வாங்காமல் திரும்பலான்னு இருக்கப்போ கடைக்காரர் வந்து என்ன வேணான்னு கேட்டார். என்கிட்ட நியூஸ் பேப்பர் வாங்குற அளவுக்கு காசு இல்லை, ஃபுட்டுக்கு தான் காசு இருக்குன்னு சொன்னேன். அப்படிங்கிறப்ப வந்து அந்த கடைக்காரர் வந்து நியூஸ் பேப்பரை வந்து இது என்னோட லாபத்துல இருந்து உனக்கு கொடுக்குறேன், இந்த நியூஸ் பேப்பரை நீ வச்சு படிச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டாவது ஒரு திருப்பி வந்து அடுத்த 2 months போறப்ப திருப்பி அவர் கூட பாக்குறப்ப திருப்பியும் ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்துருக்காரு அந்த கடைக்காரர். உன்ட்ட காசு வந்து நீ வழக்கமா தேவைக்கு மட்டும்தான் வச்சிருப்பான்னு தெரியும், அதிகமா எடுத்து செலவு பண்ண மாட்டாங்கிறது தெரியும், இதை வச்சுக்க அப்படின்னு 2-3 வாட்டி கொடுத்துருக்காரு நியூஸ் பேப்பரை. ஸோ அவர் வேர்ல்டு பில்லியனியர் ஆனப்போ வந்து பில்கேட்ஸ் வந்து திடீர்னு ஒரு வேர்ல்டு பில்லியனியர் ஆயிட்டாரு. ஒரு 5 years 7 yearsக்கு அப்புறமா திடீர்னு தாட் வந்திருக்கு, நமக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பர் கடைக்காரர் வந்து நம்ம இப்போ இவ்வளோ பில்லியனியர் ஆயிருக்கோம், நியூஸ் பேப்பர் கடைக்காரர் வந்து நியூஸ் பேப்பர் கடைக்காரர் நமக்காக வந்து 3 வாட்டி வந்து அவரோட லாபத்துல இருந்து நம்ம எதையும் எதிர்பார்க்காம கொடுத்தாரு, அவருக்கு வந்து அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அட்ரஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. போயிட்டு நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கணும்னா பில்கேட்ஸ் நீங்க தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா எனக்கு நீங்க வந்து 3 வாட்டி வந்து பேப்பர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு 2 வாட்டி பேப்பரை ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைக்காரர் சொல்லியிருக்காரு 2 வாட்டி நான் கொடுக்கல, 3 வாட்டி கொடுத்துருக்கேன் அவனுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் 2 டைம் வந்து நம்ம பேப்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ என்னோட பொருளாதார நிலைமை வந்து கஷ்டமா இருந்துச்சு, இப்போ வந்து நான் வேர்ல்டு பில்லியனியர், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் உங்களுக்கு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் பணக்காரனா இருக்கப்போ வந்து அதை கொடுத்தேன், அந்த உதவியும் இன்னும் ஈக்குவல் ஆகாது. ஸோ இப்போ வந்து நீ வேற யாருக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிட்டு அதை பண்ண, நீ எனக்கு இப்ப எதுவும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறாரு சொல்லியிருக்காரு. பிகாஸ் வாட் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் வாட் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் first we have to understand who I am, what we can do. So that is the things from inside and outside. So we now have a desire, good life via the car in us. So we start things about how to get a car, how we can have a money, etc. Based on that, we make selections. So here these activities are operated on the basis sensation, precondition, or natural acceptance. So if they are operating the basis sensation, preconditioning, which means the
Sensation அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, what is the sensation with the things is your உங்க வந்து ஒரு உணர்வு, that is the things. உங்களால வந்து you can realize that the things. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு நீங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சடனா வந்து உங்களுக்கு வேகத்தை கம்மி பண்ணி போகலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறப்ப வந்து நீங்க அதை கம்மி பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் சென்சேஷன். ஸோ தட் சென்சேஷன் நாட் டெல்லிங் லைக், அதாவது அந்த சென்சேஷன் வந்து உங்களால உணர முடியுதுன்னா அது போய் சொல்லாது. ஸோ நீங்க எல்லாம் வந்து மற்றவங்ககிட்ட வந்து போய் சொல்ல போறதில்ல. உங்களுக்கு இப்போ தோணுது, நீங்க திடீர்னு சொல்லி மச்சான் எனக்கு தோணுதுடா அப்படின்னு. That is called as sensation. So preconditioning is the predestination like that, and that decided by others. If they are operating the basics of natural experience, I am self-organized. So உங்களை self-organize பண்ணிக்கிறது. That is called as preconditioning. So understanding the harmony of mind with the body, Sayanam and Swastha. The human body is a self-organized mechanism and made up of several organs and glands. For that example, human being, sculptor, self and body. So consciousness and Sayanam, self-regulation, harmony, body means which are the material and health. So body is considered as a material, which is considered as a health. Sayanam is a feeling, responsibility and I towards body for its nature, protection and right utilization. So which means you think about the Sayanam. Sayanam is a feeling of responsibility. Sir, Kausikan is waiting room, sir. Hello. Sir, Kausikan wait பண்றான். சொல்றா தம்பி. கௌசிகன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சார். ஓகே வரட்டும். திருப்பி கொடுக்க சொல்டா. ஓகே சார். Sayanam is the feeling because its responsibility in eye towards body's nature, protection and right utilization. That's why Swastha, which means the body. Swastha has two elements. Body act according to me. There are harmonies in the bodies. So body act ஆகுது அப்படின்றது ஸ்வஸ்தம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுது. So program to ensure Sayanam and Swastha, which are the things, nature of body, injections and digestion and the extraction. So injection அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரகன், which means that it's all or some Sanskrit word because based on the value of ethics, value of humans, based on that our epic stories. So epic storyல இருந்து எடுத்ததுனால வந்து மேக்ஸிமம் Sanskrit word யூஸ் பண்ணியிருக்காங்க. So injection வந்து it is the nothing but which is the food you are intaking, what food you are intaking. Digestion is what food that intaking after that it's digest, the body getting digested. அதாவது இப்போ நீங்க ஃபுட்டை எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் which means excretion is nothing but அது வந்து வெளியே போறது. ஸோ பாடி கெட்டிங் இப்போ வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பாடி வந்து எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்காக எனர்ஜியை வந்து உள்ள இருந்து எடுத்துக்குது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் வெளியே தள்ளுது. ஸோ ப்ரொடெக்டிங் ஆஃப் பாடி. ஸோ நேச்சுரல் இதை வந்து நியூட்ரிங் ஆஃப் பாடி அண்ட் ப்ரொடெக்டிங் ஆஃப் பாடி, ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆஃப் த பாடி, லேபர், பிசிக்கல் எக்ஸசைஸ், ஆசனம், ட்ரீட்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. விச் ஆர் த திங்ஸ் ப்ராப்பர் அப்கீப்னா வந்து என்ன பாடி எப்பவுமே வந்து ரெகுலரா வந்து என்ன பண்றது, மெடிடேஷன் இந்த மாதிரி பண்றது, லேபர்னா நம்ம வந்து நார்மலான ஒர்க்ஸ் இந்த மாதிரி பண்றது, பிசிக்கல் எக்ஸசைஸ்னா ஜிம் ஒர்க் அவுட் இந்த மாதிரி பண்றது, அண்ட் ஆசனம், பிராணாயாமா இந்த மாதிரி வந்து யோகாசனங்கள் பண்ணுவாங்க, பிராணாயாமா இந்த மாதிரி பண்றது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் த பாடி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ரைட் உட்டிலைசேஷன் ஆஃப் த பாடி. சஸ்தியாவை வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது? த பாடி இஸ் ஃபிட் டு ஆக்ட் அக்கார்டிங் டு த செல்ஃப். There is a harmony among the various parts of the body. So which are the two things?
is considered what is the body, how do we use the body. So understanding harmony in the family and society. We live in the family. In family, we have relationship where we interact with the other human being. So which are the things? Family is a foundation of society. It provides the basics of continuity of human tradition on the earth. So harmony in the family relationship between I and I. What is the relationship between I and I? There is a feeling in relationship of one I and with another I. There is a right. Their fulfillment and evaluation leads to mutual happiness. There is so many things that happen to the so these feelings could be as follow as trust. If the feeling around the enemy, these feelings coming into the trust, respect, affection, care, guidance, reverence, glory, graduate, and love. So trust, what is meant by trust? So already we explain about the trust so many times, but it's getting we go for one more time. These are the emotional and feeling things that is valuable to the human values. So trusting ஒருத்தர் மேல we have to நம்பிக்கை. Which are the things? இப்போ அப்பாவுக்கு பையன் மேல நம்பிக்கை இருக்கலாம், என் பையன் வந்து கண்டிப்பா இது பண்ணுவான், எப்படி என் பையன் வருவான் அப்படிங்கிறது தட் இஸ் கால்ட் ட்ரஸ்ட். ஸோ ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு வந்து என் பையன் பண்ணுவான் அப்படிங்கிறது தட் இஸ் கால்ட் ட்ரஸ்ட். ஸோ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை இல்லை, ஸோ ஹி வில் டேக் கேர் ஆஃப் அஸ். நம்மளா குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாரு. சார் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ரொம்ப மிக்ஸ் ஆகுது சார். என்னடா தம்பி பின்னாடி பேக்ரவுண்ட் யாரும் பேசுறாங்க சார், அது ரொம்ப இதுவா கேக்குது சார். ஓகேடா, இன்னொரு கிளாஸ் போயிட்டு இருக்கு, இங்க வந்து நமக்கு நெட் சோர்ஸ் வேற இல்ல. சோ இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இங்க அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். முடிய போகுது. ஓகே சார். So that is also called a trust and a respect. What is meant by respect? So we can whether the family members we shouldn't expect the respect. நம்ம வந்து family members வந்து யாரும் ரெஸ்பெக்ட் வந்து so அப்பா நமக்கு பையன் கொடுக்க வேண்டிய மரியாதை that is called some of the respect inside the families. So அதுக்கப்புறம் வந்து சொசைட்டில எப்படி ரெஸ்பெக்ட் இருக்கு, குளோபலைஸ் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் மரியாதை. ஸோ பெரியவங்களுக்கு வந்து காலகாலமா சொல்லியிருப்பாங்க நம்ம ட்ரெடிஷனல் படி. ஸோ பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், எதுக்காக மரியாதை கொடுக்கணும், குடும்பத்துல இருக்கவங்களுக்கு வந்து யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தட் இஸ் கமிங் அண்டர் த ரெஸ்பெக்ட் மைண்ட். ஸோ அஃபெக்ஷன் each and every others that is called affection and care things. So care அடுத்தவங்கள மேல கேர் பண்ணிக்கிறது. ஸோ கைடன்ஸ் within the things the family members, whether in the family members. ஸோ இப்போ வந்து ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கைடு வந்து அவங்க ரெண்டு பேருமே மாற்றி அவங்களுக்குள்ள கைட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை வந்து அக்கா தம்பி தங்கச்சி எப்படி இருக்காங்க, அக்கா வந்து மற்ற ரெண்டு குழந்தைங்க கைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அண்ணன் தம்பி தங்கச்சி எப்படி இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து யாரு பெரியவங்களா இருப்பாங்களோ ஸோ தே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் தம் எஃபெக்ட். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி அந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ தே ஆர் கைடிங். ஸோ இப்படி பண்ணாத, எப்படி பண்ணு தட் இஸ் கால்ட் guidance and reverence. So reverence, what is the, which means the learning experience, that is called reverence. And glory is nothing but gloryங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக வர்றது தட் இஸ் கால்ட் glory things. And gratitude, which are the things gratitude is என்ன பண்றது, கிராட்டிடியூட்னா வந்து ஒண்ணுக்கு ஒன்று வந்து லிபரலா பண்ணிக்கிறது, அதாவது மாத்தி எக்ஸ்சேஞ்ச் தட் இஸ் கிராட்டிடியூட் திங்ஸ். And love, that is the complete value. These are the trust is foundation value. All the feelings are already within you. Understanding only makes you
aware, and once you are aware of it, there is continuity of this feeling, and you are able to fulfill them. So these are the things are coming under that human values. So tomorrow class we can finish that with the unit also. Tambi, next class Aditya. ஓகே சார். தம்பி நாளைக்கு ஓகே நம்ம சார். கிளாஸ்ல வந்து இந்த பார்க்கலாம் 15 சார். மினிட்ஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ அட்டென்ஸ் அனுப்பிச்சு விட்றியா? 16 ஓகே பேர் சார். இருக்காங்களா நீங்க? இதோ உடனே அனுப்பிச்சுறேன் சார். 11 சார். ஓகே ஓகே ஓகேடா தம்பி. நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே பார்க்கலாம். சார். ஓகேவா? ஓகே சார். பார்க்கலாம். பாய் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னடா பாய்ஸ், என்னடா ஒரு ஒருத்தரா வெளியே போயிட்டே இருக்கீங்க? டேய் மைக் ஆன் பண்ணி பேசுங்கடா சார். இல்லடா